கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக இணைந்திருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகர்களும் விபச்சாரக்காரர்களும் சூனியக்காரரும் விக்கிரகாரணிக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நைட் நேரத்தில் படுத்த ஒரு நல்ல தூக்கம் வரணும். நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அதுல ஒரு பாயிண்ட் போட்டிருக்கு, பொய்யர். இந்த உலகத்திலே ஏகப்பட்ட பொய்யான காரியம் இருக்கு. நைட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தேவன் ஒரு நல்ல தூக்கம் தரணும். அதுக்காக ஸ்தோத்திரம். ஏகப்பட்ட இடத்துல மழை பெய்யுது, சில இடத்துல நிறைய சேதம், சில இடத்துல காய்ச்சல் சளி, சில இடத்துல வீசிங், நல்ல ஒரு குளிர். நைட் நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். இந்த கடைசி காலம் எப்படினாலும் வாழலாம், இஷ்டம் போல வாழலாம், என்ன யார் கேட்க போறா அப்படின்னு சொல்லிட்டு எப்படினாலும் வாழலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா என்னை பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருக்காரு, ஒரு மனுஷன் பார்க்கலப்பா. இந்த செய்தி நீங்க நல்ல ஆழமா புரிந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும், நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும், நம்மளுடைய ஆவிக்குரிய அந்த பக்தி விருத்திக்கு பிரயோஜனமா இருக்கும். என்னை ஒரு மனுஷன் பார்க்கல, என் குடும்பத்தில் உள்ளவங்க பார்க்கல, எங்க ஊர்ல உள்ள மக்கள் பார்க்கல, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பரமபிதா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் என்னை அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்னை பார்க்கும்போது எப்படி பார்ப்பார் அப்படின்னா, பயப்படுகிறவர்களும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே எத்தனையோ காரியத்துல பயப்படுறாங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். இன்னைக்கு ஒரு குடும்பம் ஏன் பொய் பேசுது அப்படின்னா, மனுஷனை கண்டு பயந்தாச்சு, பொய் பேசியாச்சு. சில குடும்பத்துல மனுஷனை கண்டு பயந்து அதுல நிறைய பிரச்சனைகள் வந்துடும். என் வாழ்க்கையில நானும் சில பிரச்சனையை அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா முதல்ல என்ன சொல்லணும்ல, நான் வியாபாரத்துல இருக்கும்போது கடன்ல கஷ்டப்பட்டேன், சொந்த தேசத்தை விட்டு போயிட்டேன். வேண்டாம், போதும், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்ட்டு போயிட்டேன். ஆனா என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேனோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவர்கள். எத்தனையோ குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு. ஐயா, ராத்திரி நேரத்துல நாங்க நல்லா படுத்து தூங்கணும். நல்லா படுத்து தூங்குங்க, யார் வேண்டாம்னா. இதயத்துல பயம் இருக்கா? என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ, ஐயோ ஐயோ இப்படி ஏதாவது புலம்பிட்டு இருக்கிறீங்களா? சின்ன சின்ன ஒரு பலவீனம், ஒரு வியாதி, எதையாவது நினைச்சு பெருசா யோசிச்சு பாக்குறீங்களா? ஒண்ணுமே இல்லைப்பா, ஒண்ணுமே இல்லை. ஒரு நேரம் உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை.
கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. நம்ம இருக்கிறோமா கர்த்தருடைய கிருபை, உயிரோட இருக்கிறோமா அது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. வேற ஒண்ணுமே இல்ல. நான் நல்லா பார்த்துட்டேன். நம்ம பரலோகத்துக்கு போய் சேர்றதுதான் பெஸ்ட். ஆனே அப்ப நம்ம பூமியில ஒழுங்கா நல்லா வாழ வேண்டாமா? நல்லா வாழலாமே. நல்ல சந்தோஷமா இருக்கலாம், அன்பா இருக்கணும், உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வாழணும், நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும். நமக்கு ஏகப்பட்ட சட்டம் இருக்கு. நம்ம எப்படி வாழணும்? கிறிஸ்துவை போல வாழணும். ஒரு மன்னிக்கிற இருதயம், ஒரு இரக்கமுள்ள இருதயம், நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். இப்படி நமக்கு நிறைய சட்டம் இருக்கு. இந்த இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னா, பயப்படுகிறவர்களும் இந்த பிரச்சனையில் யாரெல்லாம் இருக்கா? ஏன்னா கடைசி வரையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, நம்ம பரலோகத்துக்கு போகிற வரையும் தேவையில்லாத பயங்கள் வருதா? யாரை பார்த்து பயப்படுறோம்? ஏன் பயப்படுறோம்? எதுக்கு பயப்படுறோம்? இதை கொஞ்சம் நம்ம நினைவில் வைத்து கொண்டாலே போதும். அடுத்தாப்புல அவிசுவாசி. இது ஒரு பெரிய பிரச்சனை. இது ஒரு பெரிய பிரச்சனை. இது சின்ன பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை. நான்லாம் பரலோகத்துக்கு போய் சேரோம்னா அப்படின்னு சொல்லி அவிசுவாசமாக பேசிட்டு இருப்பாங்க. என் வாழ்க்கையில் நான் எல்லாமே ஃபெயில் ஆகிட்டேன், எல்லாமே தோல்வி அடைஞ்சிட்டேன், நான்லாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியுமா? நான்லாம் அந்நிய பாஷை பேச முடியுமா? எனக்கெல்லாம் அந்த கிருபை கிடைக்குமா? நானே பெரிய பாவி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. தேவன் எல்லாருக்கும் தருவார். தேவன் பக்கம் மனம் திரும்பணும், அதுதான் முக்கியம். தேவன் மேல விசுவாசமா இருக்கணும், தேவன் மேல நம்பிக்கையா இருக்கணும். அப்படி இருந்தா நமக்கு பரலோகம். அடுத்தாப்புல மூணாவது, அருவருப்பானவர்களும். பொய் பேசுற ஜனங்கள் அருவருப்பானவர்கள் சொல்லி போட்டிருக்கு. கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். வசனத்தை காத்துக்கொள்ளலன்னா அருவருப்பு என்று எழுதப்பட்டிருக்கு. வேதத்தை கேட்கல அப்படின்னா அருவருப்புன்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, ஈஸியா இருக்கும். கொலை பாதகரும். இன்னைக்கு அன்பு கூற கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா. நானும் நிறைய இடத்துல போய் பாட்டேன், அன்பு கூற முடியல, இருதயம் ஃபுல்லா கடினமா இருக்கு. பகை, எரிச்சல், கோபம், இப்படி நிறைய ஒரு தேவையில்லாத காரியங்களை இருதயத்துக்கு வச்சுக்கிட்டு வாழ்வாங்க, வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். மனுஷ கொலை பாதகன். ஆமா, அதாவது கொலை பண்ணா மட்டும் இல்லை, அன்பு கூறலனாலே அவனுக்குள்ள ஒரு பகை இருக்குன்னு அர்த்தம். கொலை பாதகரும். அடுத்தாப்புல விபச்சாரக்காரரும். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அங்க விபச்சாரம் செய்தாயிற்று. அது ஒரு பிரச்சனை இருக்கு. மனைவி தள்ளிட்டு 2வது கல்யாணம் முடித்தால், புருஷனை தள்ளிட்டு 2வது கல்யாணம் முடித்தால் விபச்சார பாவத்துக்கு எழுதப்பட்டிருக்கு. சூனியக்காரர். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கலகம் பண்ணும்போது, 2ம் பண்ணும்போது பிள்ளி சூனிய பாவத்துக்கு எழுதப்பட்டிருக்கு. அடுத்தவள விக்கிரக ஆராதனை. தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் புருஷனுக்கு முதலிடம் கொடுக்கிறது, மனைவிக்கு முதலிடம் கொடுக்கிறது, அம்மா அப்பாவுக்கு முதலிடம் கொடுக்கிறது, வியாபாரத்துக்கு முதலிடம் கொடுக்கிறது. முதலாவது தேவனுக்கு தான் முதலிடம். தேவனை வைக்கிற இடத்துல வேற எதை கொண்டு வச்சாலும் அது விக்கிரக ஆராதனையா மாறிடும். பொய்யர் அனைவரும். ஒரு மனுஷன் பொய்யா வாழ்ந்துட்டு இருந்தால் அவங்களால எப்படி பரலோகத்துக்குள்ள போக முடியும்? அதனால இரவு நேரத்திலே இந்த வசனத்துக்கு நம்ம இவ்வளவு பேசுனது போதும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையை வச்சுதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இரவு நேரத்திலே தேவையில்லாத பயங்கள் நமக்கு வேண்டாம், அவிசுவாசம் வேண்டாம், அருவருப்பான எந்த ஒரு அசுத்தமான பாவத்துக்குள்ள விழுந்துடக்கூடாது, அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருக்கணும். விபச்சாரம் சொல்லி போட்டிருக்கு, இச்சையான காரியம் வரக்கூடாது. வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறாங்களா, அன்பு கூறுங்க போதும். அடுத்தாப்புல சூனியக்காரர். நம்ம கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் நம்ம உண்மை உத்தமத்துக்குள்ள வந்துடும், அதனால அது போதும். அடுத்தாப்புல விக்கிரக ஆராதனை.
தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. எந்த ஒரு விக்கிரத்துக்குள்ளேயோ எந்த ஒரு உலக வழிபாடுகளிலோ போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அடுத்தவள பொய்யர், ஒரு பொய்யான ஒரு மாயான வாழ்க்கை வாழக்கூடாது. உண்மையான வாழ்க்கை வாழுங்க. வாயில பேசுற வார்த்தையில கொஞ்சம் உண்மை இருக்கட்டும். ஏன்னா நிறைய வாழ்க்கையில உண்மையே இல்லை. அதான் ஒரு வேதனையான காரியம். அதனால தேவையில்லாத பிரச்சனையில் போய் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. பைபிளில் எழுதுன போல 2ஆம் மரணமாகிய அக்னி கடலுக்குள்ள யாரும் போகக்கூடாது. நம்ம வாழ்கிற காலம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து தேவனிடத்தில் இரக்கங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகையில் காணப்படணும். நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி தந்திருக்கீங்கப்பா. எங்களுக்கு ஒரு பலன் வேணும்ப்பா. பரிசுத்த ஆவியான வரும்போது பலன் அடைந்து விசுவாச ஆவி எங்களுக்கு வேணும்ப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளிலே ஒரு கனி விசுவாசம், 9 வரங்களில் ஒரு வரம் விசுவாசம் எங்களுக்கு வேணும்ப்பா. அருவருப்பானவர்களும் கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு அருவருப்பான காரியங்களுடைய வாழ்க்கையில தொடரக்கூடாது. அந்த வேரோட சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேரோட சுட்டு எரிக்கப்படட்டும். அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருக்கணும். அன்பின் அபிஷேகத்தினால ஊற்றுங்க. எந்தெந்த குடும்பத்திலே இச்சையான காரியத்தை சிக்கிக் கொள்றாங்களோ அந்த இச்சையை மேற்கொள்ள ஒரு புது அபிஷேகம் பண்ணுங்க. எந்தெந்த குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் அப்பா கர்த்தருடைய வார்த்தை மீறுறாங்களோ அந்த குறைகளை மன்னித்து கீழ்ப்படிற ஒரு ஆவியை கட்டளையிடுங்க. எந்த குடும்பத்திலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் விக்கிரகாரங்களுக்குள்ள போய் சிக்கிக் கொள்றாங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் அவருடைய கிருபை தாங்க. எந்தெந்த குடும்பத்திலே பொய்யான ஒரு மாயான வாழ்க்கை வாழ்றாங்களோ, ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை குடும்பத்துக்குள்ளே ஒரு உண்மை வேணும், வியாபாரத்தில் ஒரு உண்மை வேணும், வாழ்க்கையில் ஒரு உண்மை வேணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும், வேலையடையப்படட்டும். இரவு நேரத்தில் உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்திலே இன்பமான தூக்கம் தாங்க. எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிகாலை வேளையில் எழும்ப கிருபை செய்யுங்க. ஆலயத்துக்கு புறப்பட கிருபை செய்யுங்க. இந்த வாரம் முழுதும், இந்த மாதம் முழுதும், இந்த வருஷம் முழுதும், இந்த நிமிஷம் வரைய எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்துச்சு. கர்த்தர் பாதுகாத்தீங்க. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். கற்பதனையாக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமரங்க. மாசமா இருக்காங்க. கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி போறாங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். கர்த்தருக்காக முழு நேரமும் ஊழியம் செய்யணும். கிருபை தாங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும். கோர்ட்டு கேஸ்ல அப்பா கஷ்டப்படுறாங்க. அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. மதுபான அடிமை, போதை காரியங்கள், விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சுனியம், ஏவல்ல, விபச்சார அடிமையில் எந்த குடும்பத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ, வலு சிற்பத்தில் எந்த குடும்பத்தில் சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ, தந்திரமான காரியத்திலே வஞ்சிக்கிற ஆவியில் எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த கிரியைகள் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறியப்படட்டும்ப்பா. எல்லா குடும்பமும் வேலை அடைபடட்டும். இணைந்துகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடையெல்லாம் நீக்குங்க. எல்லா தடையெல்லாம் நீக்குங்க. கர்த்தருடைய கரம் கொடுக்கட்டும். ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனை மாற்றித்தாங்க. சொந்த வீடு கட்ட கிருபை செய்யுங்க. வேலைக்கு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்துதாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க. கர்த்தருடைய கரம் கொடுக்கட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்காங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல தீர்மானம் எடுத்திருக்காங்க, பொருத்தனை பண்ணிருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கொடுக்கட்டும். இணைந்துகிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தேவன் அருளை அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. 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 லிபோ ஷபலபல ஹோரபர துரிபி கபது பெக்கேதுனா ரமலஹத நமரு ஷலபர துரிபி கபது பெக்கேதுனா. மரண தருவாயில சில குடும்பத்துல பல கஷ்டப்படுறாங்கப்பா. தூஹபஹ பிஹிபி லஹபி லஹரது ரது நிமெஹிபி லாசிபி துரி கரபதுரி கந்துட்டுரபல. தற்கொலை எண்ணங்கள்,
போராடிய ஆவிகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்கப்படட்டும்பா. ரிதுலபல ஷலபக்கபுதி பெக்கேதுனா ரிமல்லஹது நிமேசி புஷவலக்கபுதி பெக்கேதுனா. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும்பா. கர்த்தர் கூட இருங்க. அப்பத்தின் தண்ணி ஆசுறீங்க. நைட் ஷிஃப்ட்டில் நைட்டு டிரைவிங் லைனில் இருக்காங்கப்பா. நைட் நேரத்தில் பல இடத்துல வேலை பார்க்குறாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் புறப்பட்டு போங்க. நைட் நேரத்தில் எங்கெல்லாம் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்களோ, காரில் போயிட்டுருக்காங்களோ, ட்ரெயினில் போயிட்டுருக்காங்களோ, உங்கள் கரம் கூட வேணும்ப்பா. வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்காங்க, ட்ரெயினில், ஃப்ளைட்டில், வேறு வேறு பகுதியில், வேறு வேறு நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்கப்பா. எல்லாருக்கும் பாதுகாப்பு வேணும். சில தேசத்துக்குள்ளே அப்பா பல போராட்டம்ப்பா. இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும் அர்ப்பணிக்கிறாங்கப்பா. ஆனால் இருக்க முடியலப்பா. அந்த உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்க. நைட் ஷிஃப்டில் வேலை பார்க்காங்கப்பா. பெட்ரோல் பல்க் வேலை பார்க்காங்க. சில குடும்பத்தில் வேற வேறு இடத்துல இருக்காங்கப்பா. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் டாக்டர், நர்ஸ், இன்னுமாக சாஃப்ட்வேர் லைனில் இருக்காங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க நைட் ஷிஃப்டில் இருக்காங்கப்பா. எந்த ஒரு விபச்சார அடிமையிலையோ, மதுபான அடிமையிலையோ, போதை காரியங்களையோ, செல்ஃபோன் காரியத்திலையோ, எந்த ஒரு காரியத்திலையும் அடிமைப்பற்றக்கூடாதுப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. உங்கள் கரம் கூட இருக்கட்டும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க. அதிக அளவில் ஆலயத்துக்கு கொடுக்கறத கிருபை செய்யுங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியாக ஜீவஸில் எழுதப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடங்கி ஆசுறீங்க. உங்கள் நாம மையம் விடட்டும். துதிகன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் உங்களுடைய தலைமுறையும் சகல காரியத்தில் கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.